வருகிற கதாநாயகி. நன்றி. அனைவருக்கும் இதயம் நிறைந்த அன்பான மாலை வணக்கங்களை சொல்லலாம் என்று காத்திருக்கிறேன். மகிழ்ச்சி அளிக்கிறேன். ப்ளீஸ். ஹாய். ஹலோ, கேக்குதா? ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். குட் ஈவினிங் எவ்ரிபடி. இவருக்கு முதல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. நீங்க எவ்வளவு பிரமாதமா இது பண்றீங்க முத்துக்குமார். இந்த ஸ்டைல இவருக்கு இருக்கிற அந்த பேசுற தமிழோட அந்த பிரிசிஷன் ரொம்ப எனக்கு உங்களை மாதிரி தமிழ் மொழி எனக்கு பேசணும், அதான் ஆசை. இப்போ தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நீங்க சொல்ற ஒவ்வொரு வாக்குக்கும், நீங்க திருக்குறள் சொன்னாங்கல்ல முன்னாடி, காதுல விழுந்துட்டே இல்லையா? அன்பு தம்பி கட்டி பெற்றாரு முத்துக்குமரன். ஒரு போட்டியில ஒருத்தர் கலந்துக்கிட்டாண்டா, ஒரு 10 பேர் கலந்துக்கிட்டாண்டா, இல்ல 10 கிரிக்கெட் டீம் நடக்கிறதா, இல்ல 10 ஃபுட்பால் டீம் இருக்குன்னா, இல்ல ஓட்ட பந்தயத்துக்கு ஒரு 10 பேர் கலந்துக்கிறானா, யார் வெற்றின்னு எப்படின்னு சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. ஐபிஎல் எந்த டீம் ஜெயிக்குன்னு நம்மளால இப்போதைக்கு சொல்லவே முடியாது. 10 பேர் வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் போகுதுன்னா அதில் எவன் ஜெயிப்பான்னு சொல்லவே முடியாது. இப்ப எதுவுமே கடைசியில தான், லாஸ்ட் நாட்டில தான் ஒருத்தன் ஜெயிப்பாண்டு நமக்கு தெரியும். ஆனா ஒரு போட்டியில, ஒரு பிக் பாஸ் ஒரு போட்டியில ஆரம்பிச்சு 2வது நாள் தெரிஞ்சிச்சு இவன் தான் ஜெயிப்பான்னு. 2வது நாள் தெரிஞ்சு 108 நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் வாங்க போற கப்ப சொல்லிட்டாங்க. 2வது நாள் இவன் தான் ஜெயிப்பான். இவன் வார 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 முத்துக்குமரன் அடிபட்டு 108வது நாள் முத்துக்குமரன் வாங்கிட்டான். அப்ப அவருடைய அறிவு, அவர் புத்தகம். மகேசன் பேசினா அவ்வளவு பேசுவாங்க. தம்பி இந்த புத்தகம்ல யாரு வந்தாலும் படிக்கலாமான்னு கேட்பேன். நம்மளாம் படிக்கலாமா தம்பின்னு கேட்பேன். ஆமாண்ணே படிக்கலானே, பட் அது கொஞ்சம் எழுத்தெல்லாம் கொஞ்சம் கடுசா முரட்டு எழுத்தா இருக்கும்னே, எதுக்கு உங்களுக்கு ரிஸ்க் வாப்புல, சரி தம்பி விட்டுருங்க தம்பி அப்படின்ட்டு. கவிதைகள் அப்படி பேசுவாங்க. கார்ல போயிட்டு பேசிட்டே இருப்பாப்ல, ரசிப்பி நான் அப்படி அங்கங்க சில விஷயங்கள் அப்படியே எடுத்துக்கிறேன். நம்ம எங்க பேசலாம்னு. அன்பு தம்பி கூப்பிட்ட உடனே எந்த இது இல்லாம இங்க வந்தீங்க பாத்தீங்களா, அது காரணம் மகேஷ் பேசுற மாதிரி இந்த உறவு சார்ந்த படத்தை கொண்டு சேர்க்கணும். திருப்பூர் குமரன் சுப்பிரமணியன் சொல்வாரு, உறவு சார்ந்த படங்களை தயவு செய்து எடுத்துக்கிட்டே இருங்க. அதை கொண்டு நம்ம மக்கள் தம்பி வந்தப்ப தம்பியும் இந்த படத்துக்கு கூடுதல் வசனம் ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. இந்த படம் நல்ல படம், நல்ல படைப்பா நினைக்கிறேன் தம்பி. உங்களுக்கும் ரொம்ப நன்றி தம்பி. எப்பேற்பட்ட ஒரு சொன்ன உடனே யோசிக்காம நீங்க வந்தீங்க.